ஹலோ. என்னடி அதிசயமா எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? ம். என்னோட மேரேஜ் லைஃப்ப பத்தி புலம்புறதுக்கு தான். அதானே பார்த்தேன். சந்தோஷமா இருக்கப்பலாம் எவளும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண மாட்டீங்க. கடுப்புல இருக்கப்ப தான் ஃப்ரெண்டுன்னு தேடுவீங்க. ஏய், ஃப்ரெண்டுன்னா புலம்புறத கேட்டு தான் ஆகணும். சரியா? மூடிட்டு கேளு. சரி எதுக்கு கால் பண்ண? அந்த மேட்டர சொல்லு. அதுவா? நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல ஒரு லூச. ஆமா. அவன் சரியான அம்மா பைத்தியமா இருக்கான்டி. அம்மாவா? யூ மீன் பொலிட்டீஷியன்? அடச்சே! அவன பெத்த அம்மாவ சொன்னேன்டி லூசு. ஓ! எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 புராணத்தையே பாடுறான். என்னடி சொல்ற? கல்யாணம் ஆகி 2 வாரம் தானே ஆச்சு. பொதுவா பசங்க வாழ்க்கையில புதுசா பொண்ணு வந்தாலே அந்த பொண்ணு மேல தானே ஃபுல் அட்டென்ஷனா இருப்பாங்க. அட நீ வேற ஏன்டி? அவன் அட்டென்ஷன் மொத்தமும் அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கு. சரி சொல்லு கேப்போம். 1 2 சொல்றதுக்கு நிறைய இருக்கு. சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வரேன். என்னம்மா பாக்குற? இவனுக்கு நான் என்ன தேச்சு குளிக்க வச்சதா அந்த நாளே நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஆமாண்டி திரிபுர சுந்தரி. அதே அம்மா கூட உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா இனிமேல் அவகிட்டே தேய்ச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனா என்னானாலும் இந்த பழக்கத்தை என்னால விடவே முடியாது. நல்லா தேய்ச்சி விடுமா. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா. சரி, நான் என்ன தேய்ச்சி விட்டேன், நீ இவனை குளிக்க வச்சிட்டியா? நான் என்னானாலும் நீ குளிப்பாட்டினாதான் குளிப்பேன். சரி, நானே அவனை குளிக்க வச்சிடுறேன். நீ டிஃபன் ரெடி பண்ணிடு. என்னடி உன் ஆளு? அங்கங்க பசங்கெல்லாம் பொண்டாட்டி தான் தலையில எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு கனவா காண்டுட்டு இருக்கானுங்க. இவன் என்னடி இப்படி இருக்கான்? ஆமாண்டி, என் ஆளு சரியான டம்மி தான். சரி, உன் ஆளுக்கு ரொமான்ஸ் ஆச்சும் ஒழுங்கா வருமா? நீ எதை சுத்தி வளைச்சு கேக்குறேன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி தானே? சொல்லு. அந்த கதையும் சொல்லி தொலைறேன் கேளு. டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்கரேட்டே பண்ணலையே. முன்னாடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அம்மா தான் பூவெல்லாம் சாமிக்கு தான் படைக்கணும்னு சொல்லி சாமி ரூம்ல வச்சுட்டாங்க. ஐயோ, பதட்டத்துல என்ன பேசுறேனே தெரியலங்க. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எனக்கும் தான். ஹலோ, எதுக்கு அழுறீங்க இப்போ? இல்லைங்க, லைஃப்லே தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா கூட தூங்காம வேற ஒரு பொம்பளையோட தூங்க போறேன். என்னது? வேற ஒரு பொண்ணோட தூங்க போறேன். எதுக்கு இப்ப அழுற? வெளிய சவுண்ட். ஏய், வாய மூடு. வெளிய சவுண்ட் கேக்கும். என்னமோ நான் உன்னை அடிச்ச மாதிரி அழுதுட்டு இருக்கேன். இல்லைங்க, என்ன முத ப்ரீகேஜில் சேர்க்குறப்ப கூட நான் கிளாஸ்ல தனியா இருப்பேன் பயப்படான்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஜன்னல் பக்கத்துல இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஜன்னல் பக்கத்துல இல்லைங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அம்மாவை மட்டும் ஜன்னல் பக்கத்துல நிக்க வச்சுக்கவா? சீ. ஏய், வாய மூடு. ஏய், ஷூ. 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 வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த லவ் கிவ் எல்லாம் பண்ணதே இல்லையா? ஐயோ, லவ் எல்லாம் பண்ணா அம்மா தொடையில சூடு வச்சு இழுத்துருவாங்க. இப்ப தெரியுது நீ ஏன் இந்த லட்சணத்துல இருக்கன்னு. மிஸ் திரிபுர சுந்தரி, மிஸ்ஸஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் எங்க அம்மா பக்கத்துல போய் படுத்துக்கிட்டுமா? அவங்க மேல கால் போட்டு தூக்குனாதான் எனக்கு தூக்கமே வரும். செருப்பு பிஞ்சிடும். மூடிட்டு படுறா. Saddest. ஏய், இப்ப வாயை மூடிட்டு தூங்கல வாயை உடைச்சிருவேன். இந்த கைய வச்சா அடிச்சி வாயை மூடு. போதும், சிரிக்காத. அப்போ உன் ஆளுக்கு ரொமான்ஸும் வரல. அவனுக்கு எதுவுமே வரலடி. சரி, புரியுது. வேற என்னதான் ஆச்சு? அப்புறம் உங்க அம்மா வேற என்னமோ நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் என்ன செஞ்சாலும் ஒரு கமெண்ட், ஒரு சஜஷன், ஒரு குறை. திரிபுர சுந்தரி, என்னத்த? என்ன பண்ற?
நீங்க தானே வேர்க்கடலை சட்னி அரைக்க சொன்னீங்க? பூண்டு போட்டு தானே அரைக்கிற? இல்லையே. பூண்டு போடாம அரைச்சா என் பையன் சாப்பிட மாட்டான். பூண்டு போட்டு அரை. சரி அத்தை. அப்புறம் இந்த மிக்ஸில எல்லாம் அரைக்காத, அவனுக்கு பிடிக்காது. அம்மியில அரைச்சு வை. இது வேறயா? சரி. இந்தாங்க. திருப்புர சுந்தரி, இப்படி வெளியில வச்சு குடுக்குறியே, என் பையன் என்ன பிச்சைக்காரனா? ஐயோ இங்க பாரு, நிலக்கதவுல நின்னு குடுக்குறியே, வீட்டுக்கு கடன் வராதா? போயிட்டு வரேன் மம்மி. பாய்ப்பா. எல்லாம் என் நேரம். யாரடி இவன்? ஆமாண்டி, இப்பதான் எனக்கு தெரியுது நான் எவ்வளவு பெரிய அம்மா பைத்தியத்தை கட்டியிருக்கேன்னு. சரி, அம்மா பையனா இருக்கான், ஓகே. உன்ன நல்லா தானே நடத்துறான். அட போடி, செம்மையா பார்ஷாலிட்டி பாக்குறான். அப்படி என்ன பண்றான்? ஏய் அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு ஏசி மட்டும் தூக்கி போற, ஷோரூம்ல போய் ரீப்ளேஸ்மென்ட் கிட்ட 6000 ரூபாய் சொல்லுவான். பார்மா திருப்புர சுந்தரி பேர் வச்சு திருப்பி அதே பண்றாமா. அவளை விடுறா. அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு கொஞ்சம் பாரு. ஐயோ, டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு. சாரிடா, தெரியாம. ஏய் அம்மா ஆஃப்டர் ஆல் 75,000 ரூபீஸ். இதுக்கு போய் நம்ம ஃபீல் பண்ணலாமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? 1000 உறவு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? இருக்குது. ஏசி குறைச்சு வைடி. உன் ஆளு அவங்க அம்மாவை பாத்துக்கிற மாதிரி எல்லா பசங்களும் அவங்க ஒய்ஃபை பாத்துக்கிட்டாங்கன்னா இந்தியால டிவோர்ஸே நடக்காதுடி. என்ன பண்றது? எனக்கு தான் இந்த அட்டென்ஷன், கேர் எதுவுமே கிடைக்கிறது இல்லையே. இதெல்லாம் சரிப்பட்டே வராது. பேசாம நீ உன் ஆளை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன போற வழிய பாரு. எது தண்ணி கொடுத்தனமா? ஆமாண்டி, அவனை நீ அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனாதான் உனக்குன்னு லவ் அண்ட் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அதை பண்ணு. அப்படி சொல்றியா? மோஸ்ட்லி நீ தண்ணி கொடுத்துன கூட்டிட்டு போனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பிளான் இருக்கு. ஃபாலோ பண்ணுவேனா சொல்றேன். அவ்வளோதான். இதான் ஃபைனல் ஆப்ஷன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாரு. சரி ஓகேடி, நீ சொல்ற மாதிரி பண்ணிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். அம்மா அந்த இட்லி அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொடுமா, அப்பதான் தோசை மொறுமொறு. என்னடி? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சீக்கிரம் சொல்ல, அம்மா போய் மாவை மில்லுல அரைச்சு வர சொல்லிருக்காங்க. ஓ, கொஞ்சம் உட்காருறியா? ஓ, கொஞ்சம் உட்காரணுமா? அப்ப லெஃப்ட் பிரெக்ஸ் தொங்கட்டும். என் ஆஃபீஸில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து 5 days ஒர்க் வர சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஹைபிரிட் மாடலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வாரத்தில் 5 நாள் இந்த பெட்லேயே உட்காந்துட்டு லொட்டுன்னு லேப்டாப்பை தட்டிட்டு காசு வாங்கிட்டு இருந்த. நீயும் கொஞ்சம் உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஷோ, அதான் சொல்லலை. டெய்லி இப்படி 40 to 50 minutes ட்ராவல் பண்ணால் செம்ம கடுப்பாக இருக்கும்ல, முதுகுலாம் வலிக்கும். அதுக்கு அதான் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. அம்மாவுக்கும் இந்த வீட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. சரி, நீ சீக்கிரம் வீட்டை பார்த்துட்டு சொல்லு, நானே ஷிஃப்டிங் பண்ணி கொடுத்துட்றேன். சரி ஓகே, அப்போ புரோக்கர் கிட்ட சொல்லி பென்ட் ஹவுஸ், டூப்ளெக்ஸ் வில்லா, 2 BHK அந்த மாதிரி பார்க்க சொல்லட்டுமா? ஏய், ஒரு ஆள் தங்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு? ஒரு 1 BHK பத்தாது? ஒரு ஆளா? ஆமா, ஒன்ன மட்டும் தானே ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. அப்போ வாரம் 5 நாள் நீ அந்த வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீக்கெண்ட் ஆச்சுன்னா கரெக்டா இங்க வந்துரு. எனக்கு அம்மாக்கு ஏதாவது நல்லதா ஆக்கி போடு. அப்புறம் நீயும் பாவம் என்ன பயங்கரமா மிஸ் பண்ணுவ. அப்படி ஒருவேளை என்ன மிஸ் பண்ணி பார்க்காம இருக்க முடியலனா வாரத்துல திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் எங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். வேண்டாம், நான் வேற ஆஃபீஸே மாறிடுறேன். ஐடில மார்க்கெட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் கேவலமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
உன்னால இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும்னா பண்ணிக்கோ. அம்மா வர மிளகாவே அரிசி வந்துடுறேம்மா. இந்த மாதிரி விடாம 10 தடவை சுத்துவேன். நீ சுத்துவியா? சென்ஸ்லெஸ் கிரீச்சர். இங்க பாரு, காலை வச்சு இடிக்கிறேன்னா ஒண்ணு தொட்டு கிஸ் அடிக்கணும், இல்ல சாரி கேட்கணும். உன் வீட்டுல இப்படிதான் உன்னை வளர்த்திருக்காங்களா? எங்க அம்மா எல்லாம் யார தெரியாம மிதிச்சாலும் தொட்டு கும்பிடணும், சாரி கேட்கணும்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. டேய், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நமக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆகிடுச்சு. ஓ, 2 months ஆயிடுச்சா? அப்ப ஆனிவர்சரி கொண்டாடணும். நீ ரெடியாரு, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் செலிப்ரேஷனுக்கு ஒரு ரசமலை கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா டைம் போனதே தெரியல. ஆமா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே தெரியும். கம் அகைன். இல்லடா, நம்ம சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. அதனால நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போறோமா? டேய், நம்ம ஊர்ல 127 கோயில் இருக்கு. அதுல 123க்கு போயாச்சுடா. ஹனிமூனுக்கு தான்டா போல. ஓ, ஹனிமூன் போறோமா? போலாம். எங்க போறோம்? அதுக்கு தான் நான் ஒரு 10 டெஸ்டினேஷன் பார்த்து வச்சிருக்கேன். அப்படியா? காட்டு. இரு காட்டுறேன். மழை அம்மா கால் வலிக்கும், குளிர் அம்மா குளிர் தாங்காது, கடல் கலை உப்பு காத்து. என்னடி எல்லாம் மலை பிரதேசம், குளிர் பிரதேசம், கடலோரமா பார்த்து வச்சிருக்க? ஏண்டா, ஹனிமூனுக்கு எங்கடா போவாங்க? வெயில்ல சுத்திட்டு இருப்பாங்க. இல்ல, அம்மா வேற ரொம்ப நாளா ராமேஸ்வரத்துல இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற 22 கிணறுலயும் தீர்த்தம் வாங்கி தலையில போட்டோம்னா குடும்பத்துக்கு பல நன்மைகள் வந்து சேருமாமா. அப்புறம் அங்கேயே பீச் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டோன்னு வையேன், பீச் ஃபேசிங் வில்லா எஃபெக்ட் வந்துரும். அப்படி பிளான் பண்ணிக்கலாமா? டேய், ஹனிமூன்ன்றது புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போறது. பேர்லயே ஹனி மூணு இருக்குல்ல, அப்புறம் ஏன் வெறும் 2 பேரு? அதான் 3ஆவது அம்மாவே சேர்த்துக்கிட்டேன். ஏய், எங்கடி போற? ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலி ட்ரிப்புக்கு ஷிர்டிக்கு டிக்கெட் புக் ஓ, பண்றேன். நான் கூட கோச்சிட்டு போறியோன்னு பயந்துட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு சன்னியாசியா போயிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 வாட்டி சுத்திட்டேன். ஏய், 11 வாட்டி சுத்திட்டேன். நீ திருப்புர சுந்தரி. டேய் சரவணகுமாரு, உன் பொண்டாட்டி திருப்புர சுந்தரி மாசமா இருக்காடா. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம வெக்கப்பட்டுன்னு உட்காந்துருக்கா. அப்படியா? அதுக்குள்ள வந்துட்டியா? என்னம்மா சொல்ற? உண்மையிலேயே என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காளா? ஆமாண்டா. அம்மா அம்மா உண்மையிலேயே மாசமா இருக்கியா? ஆமா. ஐயோ, ரொம்ப மோசமாயிட்டேனே. சத்தியமா? சத்தியமா. டிக்கு போட்டு ப்ராமிஸ் பண்ணு. துப்பி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீ, வேண்டாம். இது எப்படி நடந்துச்சு? தெரிஞ்சு போச்சு. நீங்க குத்த குத்த குழந்தை பிறகு தரல, அந்த மாதிரி நடந்துச்சு பார்த்தேன். ஐயோ. அப்பா வரட்டா. ஏய் ஏய், நீ என்னடி நிக்கிற? உட்காரு. இனிமேல் இந்த வீட்டு தரையில உன் கால் படவே கூடாது. உன் கால்ல கிடந்து அங்கே செத்து போணும் சுண்டி. ஏய், நீ சும்மா இரு. நீ மா, அத விக்கிறால. என்னடா விக்கிறா? இந்த மாதிரி நேரத்துல ஏதோ விக்க போவானான்னு சொல்லு. இங்க பாரு, கோவற மாதிரி காமெடி பண்ணா தாயின் கூட பார்க்க மாட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. தண்ணி வந்துருமா? அது பாட்டியாவ போற சந்தோஷத்துல அவங்களுக்கு கை ஓடல, கால் ஓடல, அதான். ஏய், நீ போகல, போய் எடுத்துட்டு வாடி. போறேன். மா, காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாமா? சத்தாதான் சாப்பிட்டேன். நான் வேணா ஏதாவது பழம் வாங்கிட்டு வரட்டுமா? சீதா பழம் வேண்டாமா? ஒன்லி திருப்பி. இன்னுமாடா அவ விக்கிறத நிறுத்தல? இந்த காமெடி வைக்கிற நிறுத்து. உக்காரு. இந்தம்மா தண்ணி குடிமா. குடு. அது நீ இனிமேல் இந்த ஆபீஸ் இல்ல, நீ வேலையை விட்டு நின்று இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதுன்னு எதுவுமே எடுக்க வேண்டாம், சரியா? டேய்,
3-4 மாசத்துக்கு வேலைலாம் பார்க்கலாம்டா. அதத்தான் நானும் சொல்றேன். 3-4 மாசத்துக்கு எல்லா வேலையும் பார்க்கலாம். அதை நீயே பார்க்கலாம். இப்ப நீ என்ன பண்ற? ஒரு கூடையும் காசை எடுத்துட்டு பக்கத்துல பழக்கடை இருக்குல்ல, அங்க போய் சாத்துக்குடி, ஆப்பிள், மாதுளை. பேபி டு யூ லைக் டிராகன் ஃப்ரூட்? டிராகன் ஃப்ரூட்ஸ்லாம் வேணாம்டா. அப்புறம் குழந்தை டிராகன் மாதிரி பிறக்கும். அப்படியே மூஞ்சில நெருப்பு கக்க விடுற. போய் வாங்கிட்டு வா. போனா போதுன்னு ஒரு கவுண்டரை கொடுத்தா ஸ்கோர் பண்ற நீ. ஐயோ, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடி செல்லம். என் ஹாப்பினஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல. இனிமேல் உன்னை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தான் தாங்க போறேன். ஏன் தெரியுமா? மை மை பேபி இன்சைட் யூ. ஐயோ, சந்தோஷத்துல ஏன் கையும் ஓடல, காலும் ஓடல. நான் ஸ்வீட் வேற வாங்க சொல்லல. இங்க பாரு, இப்பவும் நான் சொன்ன மாதிரிதான், இந்த வீட்டு தரையில உன் கால் படவே கூடாது. அம்மா, அந்த ரோஸ் காஜு கட்லி வாங்குமா. இந்த பசங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா பையனா இருக்கிறத விட்டுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி தாசன் ஆயிடுறானுங்க. கரெக்ட் தான் போல. நாங்க ஒரு நரி கூட்டம்.